ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை உண்டு. என்னடா ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு தேள் நிற்குது. அந்த தேள் வந்து அந்த குளத்தை தாண்டி அங்கே போகணும். அப்போ தேள் தண்ணிக்க போகாதானே, அதனால நண்டுட்ட மீன்கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்குமா, ஒன்றுமே வந்து தேளுக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்போ ஒரு ஆமை வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த ஆமையிட்டு அந்த தேள் ஹெல்ப் கேட்கும், என்னை கொண்டு கரையில் விட்டு விட்டுலாண்டு. சரி என்று ஆமை சொல்லி, நான் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கிறேன், நீ வந்து என்ன முதுகில் ஏறிடு, நான் உன்னை கொண்டாங்களை கரையில் விட்டு விட்டுட்டேன். சரி என்று தேள் வந்து ஆமையின் முதுகில் ஏறிந்து போகுது. கொஞ்சம் தூரம் போனோடனே தேளுக்கு ஒரு யோசனை வந்துருக்கு. நான் வந்து எல்லாரையுமே கொட்டி இருக்கிறேன், எல்லாரும் வழியில துடிச்சதையும் நான் பார்த்துருக்கேன். ஆனா இந்த ஆமையை வந்து நான் கொட்டினதே இல்லை. நான் கொட்டின ஆமை எப்படி வழியில துடிக்கும், அது எப்படி கஷ்டப்படும், இதை நான் பார்க்கணும் என்றுட்டு டக்குன்னு போய் வந்து என்ன செஞ்சுட்டேன்னா ஆமையின் முதுகுல கொட்டிச்சுது. ஆனா ஆமையின் முதுகோடு தானே, அதுக்கு நோங்க எல்லாம் வலிக்கு எல்லாம் அது தங்க பாட்டுல போயிட்டு இருக்குது. அப்ப தேள் போய் கேட்குது ஆமைகிட்ட, உனக்கு நோகவே நோகாதா, உனக்கு வலிக்காதா அப்படின்னு கேட்டோன்னே, தேளுன்ற கட்ட குணம் தெரியாதா அப்படின்னு சொல்றேன். எனக்கு முதுகு வந்து ஓட்டில் இருக்கிறவங்க எனக்கு வலிக்க இல்லை, ஆனா இந்த கழுத்து வந்து சொத்தா இருக்கும், அதுல எனக்கு ஏதாவது காயம் வந்தா தான் வலிக்கும் அப்படி என்று ஆமா சொல்லிட்டு. அப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம தேள் என்ன செஞ்சுட்டு குடாரனோடு போய் ஆமை இந்த கழுத்துல வந்து கொட்டிட்டுது. கொட்டினோடனே ஆமை நோவில் என்ன செஞ்சுட்டு கழுத்தை உள்ளுக்கு எடுத்தோடனே கழுத்துல இருந்த தேள் தண்ணிக்கு விழுந்து செத்து போச்சு. ஆமை வந்து மெல்ல மெல்ல மெல்லமா போய் கரையெல்லாம் செஞ்சுட்டு. இதுல என்ன விளங்குது உங்களுக்கு? தேளோட பிறவி குணம் வந்து கொட்டுறது. ஒருத்தரோட பிறவி குணத்தை வந்து எங்களால மாற்ற இயலாது. மாற்ற ட்ரை பண்ணாலும் ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க பிறவி குணம் வந்து வெளியில வந்தே ஆகும். ஒருத்தர் வந்து எந்த ஒரு பலனுமே எதிர்பார்க்காம எங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னா நாங்க என்றைக்குமே வந்து அவங்களுக்கு நன்றி கடனோட இருக்கணும். அது நாங்க என்றைக்குமே மறக்க கூடாது. அதை விட்டுட்டு நாங்க மறந்த வேண்டாம், அவங்களுக்கே கெட்டது நினைச்ச வேண்டாம். அந்த தேளோட நிலைமை தான் எங்களுக்கும் பெறும். அடுத்தவிட்ட வாழ்க்கைக்கு எடுத்து நாங்க உல்லாச ஊஞ்சல் ஆடின வேண்டாம், முன்னுக்கு போன ஊஞ்சல் பின்னுக்கும் பெறும், எங்களையும் தூக்கி போடும், நாங்களும் விழுந்தே கிடப்போம். மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்காம இருப்பாங்க, எப்பவுமே நன்றியோட இருப்போம்.